கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, blessed be the name of the Lord. ஹalleluya. அந்த இரவுல கூட I just want to look, நம்ம ஒவ்வொரு as we ஆண்டவர் இந்த இரவுல let us look unto God, தேவனை நோக்கி பார்க்கலாம். God is already there. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நாம ஜெபித்த பிறகு அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே நம் நடுவில் இருக்கிறவரா இருக்கிறார். 2-3 பேர் கூடுகிற நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஹalleluya. நான் உங்களை தனியா விட மாட்டேன், நான் தேவன் சொன்னபடி எழுதியிருக்க, தேவன் சொன்னபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5 நம்மோட கூட தான் இருக்கிறாரு. ஆவியானவராய் ஒவ்வொரு கர்த்தருடைய, ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல, அவர்கள் ஆவியில அவர் வாசம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே நான் உலாவுவேன், அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ள உலாவுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசுடைய ஜெபத்தின்படி யோவான் 14:16-17 ஹalleluya, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும், இந்த என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவருக்கு தந்தருவார். அவர் உலக அந்த சத்திய ஆவியானவர் அறியாமலும் உணராமலும் இருக்கும். ஆனால் அவரோ உங்களுடனே, உங்களுக்குள்ள இருப்பார், உங்களுடனே இருப்பார் என்று நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So God is already there with us. நம்மோட இருக்கிறார், நம் பக்கத்துல தான் இருக்கிறாரு. Amen. Hallelujah. But he's just looking us. நாம பார்த்து கொண்டு, நம்ம பக்கத்துல அவர் இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். பட் எத்தனை பேருக்கு இந்த இரவு பொழுதுல, how many of you do you literally அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாகவே கர்த்தர் கூட இருக்கிறதை நீங்க உணர முடிகிறது? ஆமென். அது எப்படின்னா, ஹalleluya, எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த இருதயம், நமக்கு இருக்கிற இருதயம் பாருங்க, அங்கதான் நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். Amen. Is God, is your heart filled with God? Is your heart filled with the presence of God? Amen. Hallelujah. சங்கீதம் 119 சொல்லும், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுமா, உம்முடைய வார்த்தை வசனத்தை தன் இருதயத்துல வைத்து காத்து கொள்ளுகிறது. If your heart is full of the word of God, you are full of Jesus. அப்படிதாங்க நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Amen. சங்கீதக்காரன் சங்கீதம் 42 அழகாய் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வி, இஸ் இந்த வசனத்தின்படி are you longing for God? தேவன் மேல வாஞ்சையும் தவனமா இருக்கிறீங்களா? Is God ruling your heart? அவருடைய சமாதானத்தினால் உங்க இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? பைபிள் சொல்ல, let the peace of God rule you. தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்தை ஆண்டு கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஏற்கனவே சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாட் இஸ் ரூலிங் யுவர் ஹார்ட்? இஸ் காட் ஃபில்ட்? இஃப் காட் இஸ் ஃபுல் ஆஃப், உங்க இருதயம் முழுக்க இயேசுவா இருப்பாரானால், இன் ஆல் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன் யூ கேன் லிவ் இன் பீஸ். யூ கேன் லிவ், யூ வில் நோ தட் காட் இஸ் டூயிங் சம்திங் இன் யுவர் லைஃப். நீங்க எதை குறிச்சும் கலங்கி கவலைப்பட மாட்டீங்க. இங்க சங்கீதம் 42 பாத்தீங்கன்னா, தாவீதுடைய ஒரு வெளிப்பாடை அவர் கொடுக்கிறாரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். This is a heartfelt prayer. ஒரு வாஞ்ச, ஒரு தாகத்தின் ஜெபம். தாவீது சொல், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. My soul longs for you, Lord. உங்க பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே உங்க மகிமைக்கு. அவர் சொல்றார், நான் எப்போ வந்து உங்க பிரசன்னத்துல, எப்போ உங்க சமூகத்துல வந்து நான் நிற்பேன் ஆண்டவரே, எப்போ வந்து நிற்பேன். So the heart of David was full of God. இன்னைக்கு உங்க இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? கேள்வி உங்க முன்னாடி வைக்க போகிறேன். அல்லது உலகத்தின் கவலைகள் மீது உங்க இருதயம் நிரம்பி இருக்கிறதா? ஆமென். இது இல்லை, அது இல்லை, அது கிடைக்குமா, அது கிடைக்காதாங்கிற அதனால உங்க இருதயம் நிரம்பி இருக்கிறதா? இல்ல இயேசுவால உங்க இருதயம் நிரம்பி இருக்கிறதா? ஹல்லேலூயா.
உங்க இருதயம் இயேசுவால நிரம்பி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, உங்களுக்கு அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் அவர் செய்து கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நிறைய என்ன இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்லுவாரு, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். டோன்ட் பி லைக் தட். உலகத்துல அஞ்ஞானிகள், those who don't know God will provide, only God can provide. அந்த உணர்வு இல்லாம இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, அஞ்ஞானிகள் அவைகளை தாடி தேடுகிறார்கள். நீங்களும் அப்படி இல்லாம என்ன பண்ணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Amen. Hallelujah. Our God doesn't play hide and seek with you. நீங்க உண்மை உங்க இருதயம் இயேசுவால நிரம்பி இருப்பீங்கன்னா, you will have an 100% confidence that God will provide every need and every want for you in the appointed and appropriate time of God. Amen. Hallelujah. தாவீதுடைய இந்த இருதயம் இப்படி இருந்ததுனால 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல the heart of தாவீதுடைய இருதயத்தை இங்க நம்ம பார்க்கலாம். சுருக்கமா நாம பார்க்கலாம். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இங்க என்ன சொல்லுகிறது, கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகள் நடுவில வாசமா இருக்கிறதே என்றான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் எங்க இருந்துச்சுங்க? even though he was a king, சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். he know, அவருக்கு தெரியும் தேவன் என்ன சொல்றது, கர்த்தர் தான் ஆண்டவனை சுத்தி இருக்கிற சத்துருக்களுக்கு மேல, சத்துருக்கள் நடுவுல ஜெயத்தை கொடுத்து இளைப்பாறுதலை கொடுத்து ஒரு சமாதானமா இருக்கிறாரு. அந்த நேரத்துல தாவீதுடைய எண்ணம் எங்க போகுதுங்க, எனக்கு அவன் என்ன நினைக்க, ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குதுன்னு நினைக்கல. அவனுடைய மனசெல்லாம் என்ன இருந்துச்சுங்க, ஆண்டவரே, நான் எனக்குன்னு ஒரு கேதுரு மரத்தால ஒரு வீடை கட்டி இதுல லக்ஸூரியஸா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ப்ராஃபெட் சொல், நான் இப்படி இருக்கிறேன், என் தேவனுடைய பெட்டி எங்க இருக்குதுங்க, திரைகள், ஒரு டென்ட் கொட்டைக்குள்ள என் தேவனுடைய பிரசன்ன பெட்டி இருக்கிறதுங்க. அதோடைய அர்த்தம் நாங்க, மை காட் இஸ் லிவிங். நான் ஒரு இப்படி ஒரு நர மனுஷனாகிய நான் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லாம போகிறவன். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டுல நான் வாசம் பண்ணும் போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பெட்டி நாங்க, இட்ஸ் காட் himself residing in this place. தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்குதுன்னு சொல்றாரு, ஒரு சாதாரண டென்ட்டுக்குள்ள அவரை வைத்திருக்கிறோம், அந்த பிரசன்னத்தை வைத்திருக்கிறோம். சோ தாவீதுடைய இருதயம் நாங்க, என் ஆண்டவருக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், என் தேவன் மகிமைப்படும்படியாக அவருக்கென்று அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உலகத்திலேயும் யாருமே கட்ட முடியாத ஒரு வீட்டை நான் தேவனுக்கு என்று கட்டணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பாக்குறாரு தேவன். பார்த்து தாவீதுக்கு நாத்தான் என்று சொல்லி அனுப்புறாரு. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணுப்பா, நீ போய் தாவீது கிட்ட சொல்லு, தாவீதுடைய மனசுல இருக்கிற என்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா தான் இருக்குது. I've seen the heart of David. அதனால்தான் அவர் சொல்லுவார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். Amen. Nobody received that. இந்தபடி ஒரு என்னன்னா ஒரு அக்ளமேஷன் வேற டாமினேஷன் வேற யாருக்கும் கொடுக்கல, தாவீது கொடுக்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன். He's after my own heart. Hallelujah. அந்த தாவீதுக்கு சொல்றார், அப்பா நீ நினைக்கிறது நல்லதுதான், ஆனா என்ன பண்ண, I want to do still more. உனக்கு நான் இன்னும் செய்ய விரும்புகிறேன். நீ இந்த ஆலயத்தை கட்டாது, நான் யாரை கொண்டு, உன்னுடைய சந்ததியில ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவன் வழியாய் நான் எனக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டி, நான் தங்குகிற ஒரு இடத்தை நானே அவனை கொண்டு உருவாக்கி கொள்ளுகிறேன். ஆனா I want to do something for you. இன்னும் மேன்மையான காரியத்தை சொல்லணும். எசையா என்ன சொல்றாருங்க, 11ஆம் வசனத்துல, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். யோசித்து பாருங்க, தாவீதுடைய மனசு இருதயம்லாம் என் தேவனுக்கு, என் தேவனுக்கு, என் தேவனுக்கு எதாயிலும் செய்யணும், என் தேவன். அவனால சொல்ல முடிஞ்சது காரணம் என்னன்னா, தாவீதுடைய இருதயம் முழுச தேவனாக இருந்தான். அதனாலதான் சங்கீதம்
27:4 சொல்ல, கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் ஒரு ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரையே என்ன பண்ணுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன். அவரையே நான் பார்க்கணும், அவர் அழகை பார்க்கணும், அவர் அழகை ரசிக்கணும். அது எங்க? ஐ வாண்ட் டு பி இன் த டெம்பிள் ஆஃப் காட். ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். I don't have any other desire other than the desire of God. Even though I sit on a throne, சிங்காசனத்துல நான் வீற்றிருந்தாலும், this is my deepest desire. I want to praise God. I want to be in the presence of God. அவரை நான் பார்த்துட்டே இருக்கணும். பாண்டவர் பார்க்கிறார், இதெல்லாம் பார்த்து அவர் தனக்குள்ள இருதயத்துல இருக்கிறத சொல், David, I'm just appreciate what all you are thinking. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன்ப்பா, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டுப்பா. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது. அவன் சொல்லுவான், கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீடு. ஆண்டவர் சொல்றாரு, அது நீ கட்டின வீடு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். நான் உனக்கு வீட்டை கட்ட போறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. If your heart is filled with God, உங்க இருதயம் தேவனால் நிரம்பி இருக்குமானால், ஏசாயா 29:13 சொல்லும். அதே வார்த்தைகளை மத்தேயு 15 நீங்க வாசிக்கலாம். 29:13 தேவனாகிய கர்த்தர் சொல்லுவாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, தங்கள் உதடினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறது. Their heart is not aligned with me. இன்னைக்கு ஒரு கேள்வி, நம்ம உதடுல ஜெபிக்கலாம், is your heart connected with God? உங்க இருதயம் தேவனால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? Is your heart full of God or full of yourself? உங்களால் நிரம்பி இருக்கிறதா, கவலைகளால் நிரம்பி இருக்கிறதா, இல்ல is it your heart full of God? உங்களுக்கு தெரியும், யாரும் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. If God has given me this scripture, it means God is speaking to you. God is telling someone, உன் இருதயம் மாற்றப்படட்டும். Give your heart to God. தேவனுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. Allow him. நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் வருவேன், உள்ள வருவேன். நான் I will come and occupy your heart. I will come and occupy everything of yours. நீ திறந்து கொடுக்கணும். It's your job. தாவீது அவனுடைய விருப்பம், ஆண்டவரே ஏமா ஆத்துமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நான் எப்போ பார்க்கணும், எப்போ வந்து நிற்பேன், இதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவரே. வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் காட்? அத கர்த்தர் பார்க்கிறார். மனுஷர் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறவர் அல்ல, மனுஷர் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய இருதயத்தை பார்த்த தேவன் அங்க சொல்றார், நாத்தான் கிட்ட சொல்றார், தீர்க்கதரிசி நீ போய் தாவீதுக்கு சொல்லு. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். நான் உனக்கு என்ன பண்றேன், ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். தாவீது தேவனை ஆச்சரியப்படுத்த நினைக்கிறாரு, ஆனா தேவன் தாவீதை ஆச்சரியப்படுத்துகிறார். Even tonight, if you open your heart to God, அவர் உங்களை நிச்சயமா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். He will surprise you with all the things that he has stored for you in heaven. நீங்க கவலைப்பட்டு முட்டி அடிச்சு தேவையில்லை. Just allow, open your heart for God. உங்க இருதயம் அவரால் நிரப்ப, அவரை கூப்பிடுங்க. Come and fill my heart with your presence, Lord. அவர் பிரசன்னத்தினால் உங்க இருதயம் நிரம்பி இருக்கட்டும். And you will see great things happening. தேவன் தன் இருதயத்துல நினைத்ததை அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்றார், இதெல்லாம் கேட்ட பிற்பாடு 25ஆம் வசனத்துல he praises God. தாவீதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தி இப்போ அதை சொல்லுவார், இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் எனது அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்த தேவநீர் சொன்னபடியே செய்தருளும். இப்ப தாவீது சொல்ற, ஆண்டவரே நீங்க தீர்க்கதரிசி மூலமா சொல்ல அனுப்பிட்டீங்க, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, இதை நீ செய்யறதுக்கு நான் ஏமாத்துறோம். ஆனாலும் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா, நீங்க சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னதை நீர் செய்தருள் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னதை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்க, I accept it.
and I want to see எனக்காக நீங்க செய்ய போகிற அந்த மகிமையான காரியங்களை என் 2 கண்ணுல பார்க்கணும் ஆண்டவரே. அதுல நான் வாழணும் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் விரும்புவீங்க? God wants to surprise you. உங்களை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? Hallelujah. எத்தனை பேர் இந்த இரவுல கேட்க முடியும்? If you open your heart to God, தேவனுக்கென்று உங்க இருதயத்தை திறந்திருப்பீங்கன்னா நீங்க தேவன்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்க வார்த்தையின்படி, உங்க வாக்கின்படி, உங்க ப்ராமிஸின்படி எனக்கு செய்தருளும் ஆண்டவரே. I open myself for you. Hallelujah. Let thy will be done. நம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று நீங்க நிச்சயமா ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். Hallelujah. Thank you. Blessed be the name of the Lord.